நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது உருளைக்கிழங்கு மசாலா. பாருங்கள், 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். அதை உரித்து வச்சுக்கலாம். பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். அடுப்பில் கடாய் வைங்க. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றுங்க. கடுகு, உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போடுங்க. போட்டு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. பூண்டு போடுங்க. ஒரு 10 பல் பூண்டு. பூண்டை போட்டு அதையும் சேர்த்து வதக்குங்க. எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு வதங்குவோம். 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க அதில் போடுங்க. அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இறக்க போகிற நேரத்தில் சீரகம் கசக்கி அதில் போட்டு வதக்குங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.